على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற தஃப்சீருடைய வகுப்பில் இன்று நாங்கள் 5வது வகுப்பில் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை கொண்டு கடந்த 4 வகுப்புகளிலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கான விளக்கத்தை நாங்கள் ஓரளவு பார்த்தோம். இன்று அந்த தொடரில் சூரா ஃபாத்திஹாட இறுதி பகுதியோடு சேர்த்து சூரா பக்ராட ஆரம்ப பகுதியையும் சேர்த்து பார்க்கிறது பொருத்தமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உண்மையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி பல வடிவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதில் ஒன்று என்னன்னா, இந்த உலகத்தில் நாங்கள் சேர்க்கின்ற சொத்துகள் மனுஷனுக்கு எப்பயும் என்னரிக்கும் என்றால் சொத்துக்களை சேர்க்கணும், சேர்த்து வைக்கணும் என்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குது மனுஷனுக்கு. எனக்கிட்ட இவ்வளோ காசு பணம் இருக்குது, எனக்கு இவ்வளவு வாகனம் இருக்குது, நான் இவ்வளவு சர்டிஃபிகேட் டிகிரிஸை வாங்கி வச்சிருக்கிறேன், இவ்வளோ சொத்து செல்வங்கள் இருக்குது என்று அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி அவன் சேர்க்கிறத விரும்புவான். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது உண்மையில் நீங்கள் சேர்க்கின்ற சொத்து செல்வங்கள்ல ஆக பெரிய உயர்ந்த செல்வம் என்ன தெரியுமா? ذَلِكَ خَيْرٌ مِّمَّا يَجْمَعُونَ. இந்த குர்ஆனிக் நாலேஜ், அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வாரான் என்ற அந்த நாலேஜை நீங்கள் எடுத்துக்கொள்வது தான் நீங்கள் சேர்க்கின்ற சொத்துக்களே ஆக உயர்ந்தது உன்னதமானது என்று எல்லாம் சொல்கிறேன். فَبِذَلِكَ فَلْيَفْرَحُوا. உலகத்தில் நீங்கள் சொத்து செல்வங்களை சேர்க்கிறதினூடாக படுகின்ற ஆசைகளை விட அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கம் எனக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வாரான் என்றது எனக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் நான் அதை படித்தேன், அந்த நாலேஜ் எனக்கு இருக்குது, தொழுகையில் ஓதுகின்ற போது எனக்கு அதோட மீனிங் எனக்கு விளங்குது, அல்லாஹ் தஆலா என்னோட பேசுகிறது எனக்கு புரியுது. இப்படி ஒரு நிலைமையை நீங்கள் அடைஞ்சால் உண்மையில் சந்தோஷப்படுறதா இருந்தால் இதுதான் உண்மையில் சந்தோஷம். வாழ்க்கையில் சொத்து செல்வங்கள் அழியலும், நாங்கள் தேடி வச்ச புகழ்கள் இல்லாமல் போயிடும், நாங்கள் தேடி வச்ச காசு அது தொலையலும். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த கலாம் குர்ஆனிலிருந்து நீங்கள் படித்த எதுவுமே வீணாகாது, உங்களோட வாழ்க்கையில் அது இல்லாமல் போகாது. உலகத்திலும் உங்களை கைட் பண்ணும், உலகத்துக்கு அங்கால மறுமையிலின் கபர்களே இந்த குர்ஆன் எங்களோடு இருக்கும். அந்தளவு தூரம் உன்னதமான உயர்ந்த ஒரு கண்ணியமிக்க ஒரு வேதம்தான் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில் எனது தாய் எனக்காக பேச மாட்டான், ஏண்டா தாய்க்கு பிரச்சனைகள் இருக்கும், தந்தை எனக்காக பேச மாட்டாங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்காக பேசுகின்ற நாளில் மறுமை நாள் என்பது. ஆனால் அப்படியாக இருக்கின்ற போது நாளை மறுமையில் எனக்காக ஷஃபாஅத் செய்யக்கூடிய, எனக்காக பரிந்துரை செய்யக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் தான் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் குர்ஆன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில் இந்த குர்ஆன் என்ன செய்யும்? குர்ஆனை ஓதிய, குர்ஆனோடு வாழ்ந்த, குர்ஆனை நேசித்த நாளை மறுமையில் என்ன செய்யும்? அவர்கள் குர்ஆனோடு எழுப்பப்படுவார்கள் நாளை மறுமையில்.
இந்த குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில் என்ன செய்ய மாட்டாங்க, தனியாக எழுப்பப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு தனிமை கிடையாது. நாளை மறுமையில் இந்த குர்ஆனை ஓதிய குர்ஆனோடு வாழ்ந்த மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் குர்ஆன் இருக்கும் என்று சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சுவர்க்கன் போகின்ற வரைக்கும் அவருக்காக பேசக்கூடிய புத்தகமாக, வேத நூலாக அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் இருக்கும். சொல்லும் அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் பேசும் எங்களுக்காக. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை ஓதுறதுல, குர்ஆனின்படி வாழ்கிற விஷயத்தில் இந்த அடியான் இன்பம் கண்டான். பகல்லையும் அப்படித்தான், இரவுல யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு எழும்பி கியாமுல் தொழுதான், தஹஜ்ஜத் தொழுதான். எனவே இரவு பொழுதுகளும் என்னோட, பகல் பொழுதுகளும் யா அல்லாஹ் ரப்பே என்னோட வாழ்ந்த ஒரு அடியான், நல்ல ஒரு அடியான் என்று எங்களுக்காக நாளை மறுமையில் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சொத்து தான் இந்த அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் அல் குர்ஆன். எனவே இது ஒரு சாதாரண ஒரு நூல் அல்ல, இது அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு. எனவே ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, குர்ஆனை படிக்கிறது இன்பமாக மாறணும். அது சம்பந்தமாக தேடுகின்ற நாலேஜ் உங்களுக்கு இன்பமாக மாறணும். அந்த அளவில் இந்த குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில் எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ரமலானில் மட்டும் சுமக்கின்ற வேதம் இல்லை. ரமலானில் இதோட வாழணும், இதை நேசிக்கணும். ரமலானுக்கு பிறகும் இந்த குர்ஆன் என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களை விட்டு தூரமாக்கிடக்கூடாது. இது உண்மையில் கபட்டில் வச்சு அலங்கரிக்கின்ற ஒரு விஷயம் அல்ல. இதை படித்து இந்த குர்ஆன் எங்களோட வாழ்க்கையை அலங்கரிக்கணும். எங்களுடைய பேச்சும் மூச்சும், எங்களுடைய சொல்லும் செயலும், எங்களுடைய செயற்பாடுகளும் உறவுகளும் இந்த குர்ஆனின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், மீள் ஒழுங்குபடுத்தணும், ரீடிஃபைன் பண்ணணும் என்ற அளவுக்கு இந்த குர்ஆன் எங்களோட வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் கடைசியில் என்ன பார்த்தோம்னு கேட்டால், ஒரு அடியாண்ட பிரார்த்தனை தான் சூரத்துல் ஃபாத்திஹா. நீங்கள் எப்படி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும், எதை ஆரம்பமாக கேட்கணும் என்றது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிச்சுட்டாங்க. நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய அதி உன்னதமான சொத்து என்ன தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் என்ன இறுதி நாள் வரைக்கும், மௌத் வரைக்கும் யா அல்லாஹ் என்ன கைட் பண்ணு. நான் எப்படி வாழணும்ன்றதை நீ தான் எனக்கு சொல்லித் தரணும், நீ தான் என்னை கைட் பண்ணணும். நீ சும்மா வச்சு பார்க்கும், ஒரு நாங்கள் வீட்டுக்கு ஒரு என்ன செய்வோம், ஏதாவது ஒரு மெஷினை வாங்கும். உதாரணமாக செல்லமே, ஒரு நாங்கள் ஒரு ரைஸ் குக்கரை வாங்குகிறோம் உதாரணமாக. அப்போ என்ன செய்யும், அந்த ரைஸ் குக்கரை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதுக்கான கேட்லாக் அங்கே இருக்கும். அது யார் எழுதினு கேட்டால், அந்த ரைஸ் குக்கரை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை அதை உருவாக்கினவன் எப்படி அதை யூஸ் பண்ணணும்ன்றதுக்கான கைட்லைன் தான் அதை கேட்லாக் பண்ணுறது. அதே மாதிரி தான் எங்களை படைச்ச இறைவன் ரப்புல் ஆலமீன் நாங்கள் எப்படி வாழணும்ன்றதுக்கான கேட்லாக் தான் இந்த அல் குர்ஆன். அப்போ என்ன செய்யலாம், இதை நாங்கள் மிஸ் பண்ணினா நாங்கள் எப்படி வாழணும்ன்றதை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். நான் ஒரு மொபைல் எடுப்போம், அதை எப்படி அழகாக யூஸ் பண்ணணும்ன்றது அதோட கேட்லாக்ல இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதை எப்படி தீர்க்கணும் அது இருக்கும் கேட்லாக்ல. அதே மாதிரி தான் எங்களோட பார்வையும், எங்களோட பேச்சும், எங்களோட சொல்லும் செயலும் உறவுகளும் பிரிவுகளும், எங்களோட சந்தோஷம் என்ன, துக்கம் என்ன, எதுக்காக உண்மையில் சந்தோஷப்படணும், எதை வச்சு உண்மையில் கவலைப்படணும் என்ற மனுஷனை படைச்ச இறைவன் மனுஷன் எப்படி வாழணும் என்றதுக்கான கேட்லாக் தான் இந்த அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் அல் குர்ஆன். எனவே நீங்கள் இதை தூக்கி எங்கேயோ வச்சு போட்டு வாழ ஆரம்பித்தா முட்டி மோதுவோம். வாழ்க்கைக்கான வழிகாட்டல் தெரியாமல் தடுமாறுவோம். எனவே யா அல்லாஹ், என்னை படைச்ச ரப்பே, நான் எப்படி வாழணும் என்றதை யா அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீ என்ன கைட் பண்ணியா அல்லாஹ்.
வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. மனிதன் எப்படி வாழணும்ன்றதுக்கான வழிகாட்டல் குர்ஆனாக இருக்கின்ற போது, யார் இந்த குர்ஆனை ஒரு தொங்கல்ல வச்சு போட்டு அவன் நினைச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்பானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு கஷ்டகரமான நெருக்கடியான ஒரு வாழ்க்கை தயாராக இருக்கும். குர்ஆனை புறக்கணித்தவர்கள். குர்ஆன் என்னாடு தெரியா, என்னாடு தெரியவா? அப்படியாக இருந்த அந்த மனிதனுக்கு வாழ்க்கை என்றா என்னாடும் தெரியாம தான் இருக்கும். ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, இந்த உலகத்தில் வாழ்வான். ஏன்னா நாங்கள் பிறந்தோம், ஏன் நாங்கள் வாழ்கிறோம் என்ற நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு விதியாக்குவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து தாஹால சொல்றதை பார்க்கிறோம். இதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்துல சொல்றான். இந்த வழிகாட்டலை கேட்கறதுக்கு முக்கியத்துவத்தை இன்னும் ஒரு இடத்துல எப்படி சொல்ல தெரியுமா? யாரெல்லாம் இந்த அல் குர்ஆன் சொல்லுகின்ற இந்த வழிகாட்டலை தெரியாம அதை புறக்கணிச்சு வாழ்வார்களோ, அவருடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படித்தனமே இருக்கும்? கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிர ஃபர்ரத் மின் கஸ்வரா. இந்த குர்ஆனை புறக்கணித்தவர்கள், இது எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும், எனக்கு வாழ்றதுக்கு எனக்கு யாரும் ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை என்று சொல்லி போட்டு அவரை நினைச்ச மூப்புல வாழ ஆரம்பிச்சா, கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிர, சிங்கத்தை கண்டா உயிரை பாதுகாத்து கொள்ளணுமன்றதுக்காக வேண்டிய ஒரு கழுதை எப்படி விரண்டோடுமோ அப்படி அச்சத்திலும் பயத்திலும் சந்தேகங்களிலும் வாழக்கூடிய ஒரு கழுதையுடைய வாழ்க்கைக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை குர்ஆனை புறக்கணிக்கின்ற மனிதர்கள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள். ஃபர்ரத் மின் கஸ்வரா. அப்போ எதை கண்டாலும் சந்தேகம், எதை கண்டாலும் பீதி, கடைசியில் இந்த பிரச்சனையை விட்டு அந்த பிரச்சனை இல்லை, இது முடிஞ்சா அது 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 என்று போவார். ஆனால் எங்கேயும் அவர் வாழ்க்கையை கண்டுகொள்ள மாட்டார். அப்படியான ஒரு சோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்படுவோம் குர்ஆனை விட்டு தூரமாகி. இன்னும் நீங்கள் பாருங்க, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் அக்வாம். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை உயர்த்த விரும்பினார், கண்ணியப்படுத்த விரும்பினார். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாப். இந்த குர்ஆனை கொண்டுதான் ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான், உயர்த்துவான். வயதஉ பிஹி ஆகரீன். ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா தாழ்த்தோணும் என்று விரும்பினார். இந்த குர்ஆனை விட்டு அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா தூரமாக்குவோம். இப்போ குர்ஆன் என்பதுதான் எங்களோட கண்ணியமே குர்ஆன் தான். இந்த குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு ஒரு கண்ணியத்தை இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தேட ஆரம்பித்தார். இந்த குர்ஆனுக்காக விளக்கமாக வாழ்ந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களோட முன்மாதிரி. இது ரெண்டையும் புறக்கணித்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் உயர மாட்டார். எனவே நாங்கள் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழணுமா, சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணுமா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணுமா, பிஹாதல் கிதாப், அது இந்த குர்ஆனின் ஊடாகத்தான் சாத்தியம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ எங்கே ஓடுறோம்? எங்கே எங்கட கண்ணியம், எங்களுக்குள்ள பெருமை, எங்களுக்குள்ள கௌரவம் அனைத்தும் இந்த குர்ஆன் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதைத்தான் நான் கேட்குறோம், யா அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் கண்ணியம் பெறணும், எப்படி வாழணும் என்ற வழிகாட்டில் யா அல்லாஹ் இறுதி மூச்சு வரைக்கும் நீ என்னை கைட் பண்ணியா அல்லாஹ் என்று இறைவன்ட்டு நாங்கள் வழிகாட்டில் கேட்குறோம். சொல்லிட்டு ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன்னு நாங்கள் முடிக்கிறோம்.
என்னது? அதாவது உலகத்தில் உள்ள நியமத்தை பெற்றவர்கள் கண்ணியவான்கள் யார் தெரியுமா? கண்ணியவான்கள் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ரெண்டா பிரிக்கிறான். யார் தானே உண்மையில கண்ணியவான்கள்? அருள்களை பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாய் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த குர்ஆன வழிகாட்டலை எடுத்துக்கொண்டு வாழுகின்றவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் செய்தாய். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு ஹிதாயத் நசீபாகிச்சோ, யாருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய வழிகாட்டல் கிடைச்சிச்சோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் யா அல்லாஹ். அப்படியான குர்ஆன் வழிகாட்டலை பெற்ற பாக்கியவான்களுள் என்னை சேர்த்து அருள்வாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், இந்த வழிகாட்டலை விட்டு ஹிதாயத்தை விட்டு யாரெல்லாம் தூர போனார்களோ, இதை யார் மிஸ் பண்ணினார்களோ, அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள், வழி தவறியவர்கள், அப்படியான ஆளாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி விடாத ரப்பே என்று நாங்கள் துவா கேட்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், தஃப்சீருடைய ஆசிரியர்கள் இப்படி வழங்கப்படுத்துவாங்க. இங்கே மக்தூப் பால்லீன் என்ற ரெண்டு சொல் இருக்கிறது. கோபத்துக்குள்ளானவர்கள், வழி தவறியவர்கள் என்று இருக்கிறது. யார் கோபத்துக்குள்ளானவர்கள் சொல்வாங்க? யூதர்கள். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இப்படித்தான் வாழணும் என்று நல்லா தெரியும். தெரிஞ்சு கொண்டு அவர் புறக்கணித்ததால் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்துக்கு உள்ளானார்கள். பால்லீன், அல்லாஹ் தஆலா சொன்னான் அதை அப்படியே மறந்து அதை மாற்றி வேறொன்றாக மாற்றி அவங்களோட ஆசைகள் அதுக்குள்ளே போட்டு அல்லாஹ் தஆலாவுடைய வழிகாட்டலை எது அவங்களோட ஆசை எது என்று தெரியாத அளவுக்கு குழம்பி போனாங்க. அப்போ அதனால் அவங்க வழிகட்டு போனாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான்றது மிக தெளிவாக தெரியும். இவர் தான் நபி என்பது நல்லா தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற வாழ்க்கை தான் மிகச்சரி என்றது நல்லா தெரியும். இப்படி நாங்கள் வாழக்கூடாது என்பது நல்லா தெரியும். தெரிஞ்சு கொண்டே புறக்கணித்ததின் காரணமாக, மாற்றம் செய்ததின் காரணமாக உலகத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்துக்கு உள்ளானார்கள். யா அல்லாஹ் அப்படியான ஆளாக எங்களை ஆக்கிடாத. இஸ்லாம் என்று நல்லா தெரியும், இது ஹலால் என்று நல்லா தெரியும், இது ஹராம் என்று நல்லா தெரியும், இதை செய்யக்கூடாது என்பது நல்லா தெரியும், இதை கட்டாயம் செய்யணும் என்று நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சு கொண்டு செய்யாமல் இருந்தால் இது யாருடைய பண்பு? அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்துக்கு உள்ளான யூதர்களுடைய பண்பு. யா அல்லாஹ், இஸ்லாத்தை நல்லா தெரிஞ்சதுக்கு பிறகு கூட எங்களை புள்ள சொல்கிறாங்க, என் மகள்ட ஆசை, ஏண்ட ஆசை, ஃபங்க்ஷன் அப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணுமென்று அல்லாஹ் சொன்னதுக்கு அங்கால அவங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வேண்டி நாங்கள் அதை செய்ய போனால் அந்த ஃபங்க்ஷன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான ஒரு ஃபங்க்ஷனாக அது மாறும். பயணம் அப்படி மாறும். வியாபாரம் நல்லா தெரியும், இது அல்லாஹ் தஆலா விரும்பலை இந்த ஸ்டைல், இந்த வியாபாரத்தை செய்கிறது தெரிஞ்சுக்கொண்டு இது இப்படித்தான் செஞ்சால் தான் இந்த காலத்துக்கு பொருத்தமானது தெரிஞ்சு கொண்டே நாங்கள் மாறு செஞ்சால் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக மாறுவோம். யா அல்லாஹ், தெரிஞ்சு கொண்டே உனக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக ரப்பே என்ன ஆக்கிடாத. அப்படியான ஒரு சமூகம் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்துக்குள்ளானது போல பால்லீன், வழி தவறியவர்கள். இதுதான் நேரான பாதை என்று தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் குழப்பி இஞ்சியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி, எது இஞ்சியில் எது அவங்களோட ஆசைன்னு தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி குழப்பி போட்டாங்க. கடைசியில் எது அல்லாஹ்வோட வழிகாட்டுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறி வழிகட்டு போனாங்க. ரப்பே அதே மாதிரி எங்களை ஆக்கிடாத ரப்பே என்று நாங்கள் துவா கேட்கணும். அப்போ இந்த துவா மிக அழகாக என்ன செய்யுது? இந்த குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு படித்து தருது. நீங்கள் ரப்புக்கிட்ட கேட்க வேண்டியது தான், இது அவசியம், நீங்கள் அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேளுங்க என்றதை படிச்சுட்டாரு. இதுக்கு பிறகு நீ பாருங்க, ஓகே உங்களுக்கு வழிகாட்டல் தேவையா? அந்த ரப்புக்கிட்ட நீங்கள் ரப்பை விளங்கி உங்களை நீங்கள் விளங்கி நீங்கள் அல்லாஹ்க்கு அடிமைப்பட்டு, யா அல்லாஹ் நான் உனக்கிட்ட பெரிய ஒரு ஹெல்ப் கேட்குறேன், யா அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குறோம், உனக்கிட்ட மட்டும் ஹெல்ப் கேட்குறோம். எனக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய முதலாவது ஹெல்ப் என்ன தெரியுமா?
நீ என்ன கைட் பண்ணு, நான் எப்படி வாழணும்ன்றதை நீ அல்லா நீ எனக்கு சொல்லித்து அதன்படி நான் வாழ்ந்துட்டு மௌத்தா போகிறேன், அதுக்கு அங்கால எனக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று அல்லாஹ் கிட்ட துவா கேட்ட அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். எப்படி பதில் சொல்கிறான்? அடுத்த வசனத்தில் சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் சூரா பக்ரா நீ பாருங்க. சூரா ஃபாத்திஹா ஒரு துவாவுக்கான பதில் சூரத்துல் பக்ரால முதல் பகுதியில் வருது. இப்போ நான் என்ன கேட்டேன்? அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நீ என்ன கைட் பண்ணு, நான் வாழணும் என்றதை வழிகாட்டு நீ தாயா அல்ல, எனக்கு ஹிதாயத்தை தாயா அல்ல என்ன கேட்டோம். அல்லாஹ் சொல்றான் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதன் லில் முத்தகீன். நீ கேட்டீங்களே, எதை கேட்டீங்க? ஹிதாயத்தை கேட்டீங்க. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பதில் சொல்கிறான் ஸாலிகல் கிதாப், இதோ இருக்குது நீங்கள் கேட்ட வழி ஹிதாயத், அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் தான் ஹிதாயத், வேற எங்கேயோ அல்ல. ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இது உங்களை கைட் பண்ணும், எந்த சந்தேகம் இல்லை. ஹுதன், உங்களை கைட் பண்ணும். நீங்கள் கேட்ட ஹிதாயத் என்பது எங்கேயோ இல்லை, உங்களோட கையிலாம் இருக்கிறது. இப்போ சூரா ஃபாத்திஹா என்பது ஒரு துவாவாக இருந்தால் துவாவுக்கான பதில் இதெல்லாம். யாரை என்னை கைட் பண்ணு, இதோ அல்லாஹ் கைட் பண்ணுறான், இதெல்லாம் அல்லாஹ்வோட கைட் தான். அப்போ நாம் உண்மையில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ் குர்ஆனை நான் அதன் அடிப்படையில் வாழணும்னு ஆசைப்படுறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வழிகாட்டில் கேட்டால் எங்கேயும் போவானா, இதோ இருக்குது ஸாலிகல் கிதாப், இதோ இருக்குது அல்லாஹ் தஆலாவுடைய வேதம், அல்லாஹ் தஆலாவுடைய திருக்குர்ஆன் இருக்குது. ஹுதன், நிச்சயமாக உங்களை கைவிடாது, உங்களை கைட் பண்ணி கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஃபாத்திஹாவுக்கான பதிலாக இந்த குர்ஆன் தான் அதுக்கான பதிலாக சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்கிற, ஹுதன் எனக்கு யாரெல்லாம் வழிகாட்டு என்று சொன்னால் வேற என்னமோ நினச்சி கொண்டிருக்கிறேன். வேற எதுவும் இல்லை, எங்களோட கையில் இருக்குது அல்லாஹ் வழிகாட்டன், என்னோட வாழ்க்கைக்கான கேட்டலாக் அடுத்து இருக்குது, இப்படியே இருக்குது. அப்போ தஃசீரில் சொல்லுவாங்க, சூரா ஃபாத்திஹா என்பது துவாவாக இருந்தால் இந்த துவாவுக்கான பதில் தான் சூரா நாஸ் வரைக்கும் உள்ள எல்லா வசனங்களும். நீங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் எடுத்து நடங்க, அதுதான் வழிகாட்டல். நீங்கள் எப்படி பேசணும், அல்லாஹ் தஆலா எப்படி பேசணுன்றதை படிச்சுத்தாங்க. நீங்கள் எப்படி உறவு கொள்ளணும், எந்த உறவு உங்களுக்கு பொருத்தம், அந்த உறவு நீங்கள் படிச்சுத்தாரு. நீங்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, உங்களோட வியாபார ஒழுங்குகள், குடும்ப வாழ்க்கை, உங்களோட ஒழுக்கம், பண்பாடு, உங்களோட இபாதத், உங்களோட சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உறவு பிரிவு, வைபவங்கள், கொண்டாட்டங்கள், இதெல்லாம் எப்படி அமைச்சு கொள்ளணும், அதுக்கான கைட் மிச்சம் அழகாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஹுதன் லில் முத்தகீன், இந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன அந்த குவாலிஃபிகேஷன்? நீங்கள் முத்தகீன்களாக மாறணும். குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். ஸாலிகல் கிதாப், இந்த புத்தகம் லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதன் லில் முத்தகீன், நீங்கள் முத்தகீன்களாக இருந்தால் இந்த குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். சரி, இப்போ நீ பாருங்க, வழிகாட்டல், அல்லாஹ் தஆலாவுடைய ஹிதாயத், இந்த அற்புதமான இந்த சொத்தை வச்சு சூரத்துல் பக்ரால முதல் 20 வசனங்களும் இந்த உலகத்தில் 3 மனிதர்கள் வாழ்வார்கள் என்று சொல்கிறேன். முதல் 20 வசனங்களும் யாரை பற்றி பேசுகிறேன்னு கேட்டால், முதலாவது பகுதி முத்தகீன்களை பற்றி பேசுகிறேன். 2 வசனம் காஃபிர்களை பற்றி பேசுகிறேன். சரி, 8க்கு பிறகு மற்றது 20 வசனம் வரைக்கும் முனாஃபிக்களை பற்றி பேசுகிறேன். இந்த குர்ஆன் கைட் பண்ணும், சத்தியமாக கைட் பண்ணும், உங்களை கைவிடாது. நீ முத்தகீன்களாக இருக்கணும். கைட் பண்ணாது குஃபுருக்குடைய பண்புகள் உங்கள்கிட்ட இருந்தா, கைட் பண்ணாது நிஃபாக் முனாஃபிக்குடைய பண்புகள் உங்கள்கிட்ட இருந்தா என்று அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் 3 சாராராக பிரிக்கிறேன்.
குர்ஆன் கைட் பண்ணும், முழு மனித சமூகத்துக்கும் கைட் பண்ணும் தான். ஆனால் இந்த கைடன்ஸ் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? முத்தகீன்களாக இருந்தால் மட்டும்தான். அப்போ நான் பார்த்துக்கொள்ளணும். அப்போ அல்லாஹ் கிட்ட நாங்கள் வழிகாட்டலை கேட்குறோம், எனக்கிட்ட முத்தகீனுடைய பண்பு இருக்குதா, குஃபுருக்குரிய பண்பு இருக்குதா, நிஃபாக்குரிய பண்பு இருக்குதா என்றதை வச்சு அழகாக முதல் 20 வசனத்திலே அல்லாஹ் அழகாக சொல்கிறான். சில போது நிஃபாக்குடைய தன்மை எங்களோட உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கொண்டு நான் குர்ஆனுக்குள்ளே போனால் குர்ஆன் சொல்கிற விஷயத்தை நாங்கள் செய்கிறது கஷ்டப்படுவோம். அதில் முதலாவது பண்பு மட்டும் நான் இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நான் விளங்கப்படுத்துகிறேன். அப்போ லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், நீங்கள் முத்தகீனாக இருக்கிற அந்த இடத்துக்கு உங்களை நீங்கள் தரப்படுத்திக்கோங்க. இதே விஷயத்தெல்லாம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. மலைக்கு உபமிச்சு 3 உள்ளங்களை சொன்னாங்க. அந்த 3 உள்ளம் தெரியுமா? இந்த குர்ஆன் என்றது ஒரு இந்த உலகத்துக்கு பொழிகின்ற எப்படி ஒரு அருள்மலை இந்த பூமியை ஹயாத்தாக்குமோ, அதே போல் கல்புகளை ஹயாத்தாக்குகின்ற அருள் மலை தான் இந்த அல் குர்ஆன். எப்படி இந்த உலகத்துக்கு மழை இல்லாமல் போனால் உலகம் வறண்டு போகுமோ, கல்புகளில் பெய்யாத இந்த அருள்மலை அல் குர்ஆன் இறங்கலை என்றால் அந்த கல்புகள் காஞ்சி வறண்டு பெய்திடும். அந்த மனிதர்களால் பண்புகளை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு உதாரணம் இந்த உலகத்துக்கு பொழிகின்ற மழை மாதிரி 3 நிலங்களுக்கு பொழியும். மழை பொழியுது, மழை தேவை. ஆனால் 3 நிலங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த 3 நிலங்களும் எப்படி என்றால், முதலாவது நிலம் பசுமையான நிலம். இந்த மழை பொழிகின்ற போது என்ன செய்யும்? அந்த மலை அதப்படி உள்வாங்கிக் கொண்டு அழகான மரங்களையும் கனிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பூமி பசுமையாக இருக்கும். ஏன்னா அந்த பசுமையான நிலத்தில் மழை பொழிந்தால் அது மலையுடைய பிரயோசனத்தை உள்வாங்கி அழகான மரங்களை உருவாக்குறதுக்கு காரணமாக அமையும். அது பசுமையான நிலம்னு சொன்னார். இது முத்தகீனுடைய உள்ளம் மாதிரி. முத்தகீன் உள்ளம் பசுமையான நிலம்னு சொன்னாங்க. அப்போ எந்த முத்தகீனுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனிய மலை பொழியுமோ அந்த குர்ஆன வசனத்தை என்ன செய்யும்? அது அப்படியே உள்வாங்கி கொண்டு குர்ஆன் சொல்லுகின்ற பண்பாடுகள் அவன்கிட்ட அப்படியே பேச்சிலும் நடத்தையிலும் அப்படியே வரும். ஒரு பசுமையான நிலம் மாதிரி. இது முதலாவது. 2வது ஒரு மழை பெய்யும் எங்க? பாலைவனத்தில் பெய்யும். அது குஃபுர் காஃபிருடைய உள்ளம் மாதிரி. அது என்ன செய்யும்? பாலைவனத்தில் இறங்கினா அது என்ன செய்யும்? தண்ணி அப்படியே வச்சு கொள்ளாது. கொஞ்ச நாள் போனால் பேஞ்சதுக்கான அடையாளமே இருக்காது. அப்போ இந்த அடையாளம் யாருக்கிட்ட இருக்குமோ அது குஃபுருடைய உள்ளம். குர்ஆன் இருக்குது, குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், எந்த அடையாளம் இல்லாமல் பேய்த்திடும். குர்ஆன் என்னமே என்னான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வறண்டு காஞ்சி போன உள்ளம் குஃபுருடைய உள்ளம். அந்த மனிதன் என்ன செய்வான்? மழை பெய்ஞ்சாலும் அந்த மலையினுடைய உண்மையான பயணம் அந்த நிலம் என்ன செய்யாது? வெளிப்படுத்தாது. இது பாலைவன உள்ளம். இது எதுக்கு உதாரணம்? குஃபுருடைய உள்ளத்துக்கு உதாரணம். 3வது சொன்னாங்க சேற்று நிலம். சேற்று நிலத்தில் மழை பெய்யும், பேஞ்சத்துக்கு அது அப்சர்வ் எடுத்துக்கொள்ளும். ஆனால் என்ன செய்யாது? உரிய பயனை வெளிப்படுத்தாது. இது முனாஃபிக்குடைய உள்ளம். முனாஃபிக்குடைய பண்பு என்ன தெரியும்? குர்ஆன் தெரியும், நல்லா தெரியும், அவர்கிட்ட கிடைக்கும். ஆனால் அதன்படி அவர் மாற மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லலை, செய்யக்கூடாது என்றெல்லாம் தெரியும், அதுக்கு மாற்றமாக நடப்பார். அப்போ ஒரு சேற்று நிலம், அதில் மழை பெஞ்சா உள்வாங்கும், ஆனால் எந்த பயனையும் என்ன செய்யாது? அது வெளிப்படுத்தாது. இது நிஃபாக்குடைய உள்ளம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது சூரா பக்கரால முதல் 20 பகுதிகளும் சொல்லுது. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, குர்ஆன் சொன்னால் வேறு வார்த்தைகள் பேசாமல் அதுக்கு கட்டுப்பட ரெடியா? குர்ஆன் சொன்னதுக்கு பிறகு இன்னும் ஒரு பேச்சு, இன்னும் ஒரு யோசனை, எதுவுமே பேசாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னால், யா அல்லாஹ் நீ சொன்னதுக்கு பிறகு நான் என்னத்தை பேச? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டுறதுக்கு பிறகு வேறு வழிகாட்டில் எனக்கு எதுக்கு தேவை என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு கோட்டை கீறதுக்கு பிறகு
அதுக்கு அங்கால தாண்ட மாட்டேன் என்ற உணர்வு உள்ளவர்களுக்கு பேர் முத்தகீன்கள். அந்த உணர்வு உங்கள்கிட்ட இருந்தால் குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகும் கூட அல்லாஹ் சொன்னாலும் இந்த காலத்துக்கு கஷ்டமே என்று அல்லாஹ் சொன்னதை நீங்கள் கஷ்டமாக உணர்ந்தால் அது முனாஃபிக்குடைய உள்ளது. கிடைக்கும், ஆனால் எந்த பயனும் கிடைக்காது அவருக்கு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா முதல் பகுதி முத்தகீன்களாக இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் பார்த்துக்கோங்க. குஃபுருடைய பண்பு இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நிஃபாக்குடைய பண்புகள் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த குர்ஆன் உங்களை கைட் பண்ணணுமாக இருந்தா என்ற ஒரு ஆரம்ப அறிமுகத்தை மிக அழகாத்தா. அதில் ஒன்றுனால அல்லதீன யுமினூன பில் கைப், நீ முத்தகீனாக மாறணுமா, குர்ஆன் உங்களை கைட் பண்ணணுமா, உங்களுடைய முதலாவது குவாலிஃபிகேஷன் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான உலகத்தை நீங்கள் ஈமான் கொள்ளணும். மறைவான உலகம் என்றா மனிதனுக்கு இருக்குது, ஃபிசிக்கல் உலகம் இருக்குது. இப்போ நான் இருக்கிறது, நீங்கள் இருக்கிறது, இங்கே இருக்குது, ஃபிசிக்கல் உலகம் விளங்குது. எங்களோட வாழ்க்கையில் மறைவான உலகம் மட்டும் இருக்குது, அது எங்களை கண்ணுக்கு விளங்காது. ஆனால் மூமீன்கள் முத்தகீன்கள் என்ன செய்வாங்க, அதை நம்புவாங்க. என்ன உண்டு நாங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னுள்ள வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்குள்ள வாழ்க்கை கைப், மறைவான வாழ்க்கை. நாங்கள் எப்படி இருந்தோம், என்ன செஞ்சோம் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன அனுப்பி வச்சார் ஃபிசிக்கல் உலகத்துக்கு. ஃபிசிக்கல் உலகத்துக்கு வரத்துக்கு முன்னர் ஒரு நாள் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோம், அது கைபுடைய வாழ்க்கை. இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குது, கைப், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. மௌத்துக்கு பிறகுள்ள கபரிலிருந்து ஆரம்பித்து, மரணத்திலிருந்து ஆரம்பித்து, கபருக்கு பெய்த்து, மறுமையில் எழும்பி மஹ்ஷருக்கு பெய்த்து, சுவர்க்கம் நரகம் வரைக்கும் பெய்த்து, எங்களோட வாழ்க்கை அனைத்தும் விசாரிக்கப்படும் என்ற ஒரு பெரிய ஒரு கைபான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த கைபான வாழ்க்கையை அவர்கள் நம்புவார்கள். இதுவும் ஒரு வாழ்க்கை. அப்போ ஒரு வேலையை செய்யும்போது முத்தகீன் யார் தெரியுமா, இந்த வேலையை செஞ்சால் கைபான உலகத்தில் நான் அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்ள வேண்டி வரும், அல்லாஹ் தஆலா என்ன விசாரிப்பான் என்ற உணர்வு யாருக்கிட்ட இருக்குதோ அவருக்கு தான் முத்தகீன்களாக மாறிடும். இந்த வேலையை செஞ்சால் நான் கபரில் விசாரிக்கப்படுவேன். இங்கே செஞ்சால் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஆனால் அல்லாஹ்வோட அன்பு எனக்கு மிஸ் ஆகிடும். அல்லதீன யுமினூன பில் கைப், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையும் ஒரு கைபான வாழ்க்கை. சில போது இந்த உலகத்தில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட முத்தகீன் கைபான உலகத்தில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை பெருசாக நினைப்பார். உலகத்தில் ஒரு வருமானம் வருது, அது வருமானம் மறுமை எனக்கு லொஸ்டாக அமையும். அப்படியா, அப்படி ஒரு வருமானம் எனக்கு வேணும். ஒரு லொஸ்டொண்டு வருது, ஆனால் மறுமையில் அது ப்ராஃபிட்டாக மாறும். அப்படியா, அந்த லொஸ்டன் தாங்கிக்கொள்ளத்துக்கு தயார் என்று இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் லொஸ்டா ப்ராஃபிட்டான்றதை இந்த ஃபிசிக்கலி உலகத்தில் லொஸ்ட் ப்ராஃபிட் பார்க்காம முத்தகீனாக மாறுறதுக்கு கைபான உலகத்தில் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் லொஸ்டா ப்ராஃபிட்டா என்பதுதான் ஒரு முத்தகீனாக மாறுறதுக்கு முதலாவது குவாலிஃபிகேஷன். அல்லாஹ்வோட மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் சில போது சோதனைகள் வரும். அல்ஹம்துலில்லாஹ், சோதனை நான் தாங்குவேன். ஏண்டா இந்த சோதனையை தாங்கின கைபான உலகத்தில் பெரிய ஒரு ப்ராஃபிட் எனக்கு வர இருக்குது. சில போது ஒருத்தர் எனக்கு ஏசுகிறார், உள்ளத்துக்கு ஒரு கவலை, ரிப்ளை பண்ணணும். அல்லாஹ் சொல்கிறான் மன்னிக்க சொல்லி. ஃபிசிக்கல் உலகத்தில் நாங்கள் மன்னிச்சா கஷ்டமாக இருக்கும். ஏன் நாங்கள் மன்னிக்கிறோம்? இல்லை, அல்லாஹ் சொல்கிறான் கைபான உலகத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்குது, இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளவானா. அப்போ மோமினா முத்தகீனா மாறதுக்கு முதலாவது குவாலிஃபிகேஷன் உலகத்தில் எனக்கு இது ப்ராஃபிட்டா லொஸ்டா என்பதை தாண்டி மறுமையில் இது எனக்கு ப்ராஃபிட்டா லொஸ்டா என்பதை தீர்மானிக்கின்ற சிந்தனை யாருக்கிட்ட இருக்குதோ அவருக்கு தான் முத்தகீனாக மாறிடும். இது மௌத்துக்கு பிறகு. அடுத்தது வாழும் போதும் ஒரு கைபான உலகம் இருக்குது. என்ன வாழும்போது இப்போ இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற மாதிரி எங்களை சூழ மலக்குமார்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு துவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் தொழும்போது, நான் நடக்கும்போது எங்களை பின்தொடர்ந்து ஒரு கைபான உலகம் என்ன செய்யுது, வந்து கொண்டே இருக்குது. நான் எதை பேசினாலும் அந்த பேச்சு பதியப்படும், நன்மையோ தீமையோ. இப்போ வாழும்போதும் ஒரு கைபான உலகம் இருக்குது,
வாழ்ந்ததுக்கு பிறகும் ஒரு கைபான உலகம் இருக்குது, நான் வாழ்கிறதுக்கு முன்னுக்கும் ஒரு கைபான உலகத்துக்கு இங்கே நான் வந்தோம். அல்லதீன யுமினூன பில் கைப். ஒரு முத்தகீன் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை மட்டும் வச்சு லாஸ்ட் ப்ராஃபிட் பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தா அவனுக்கு முத்தகீனாக மாற இயலாம். இந்த செயலினூடாக இந்த பேச்சினூடாக கைபான உலகத்தில் எனக்கு என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ்ட்ன்றது அவனுக்கு பெருசாக விளங்கும். அந்த பண்பு யாருக்கிட்ட இருக்குதோ அவருக்கு முத்தகீனாக மாறலும். இந்த பண்பு யாருக்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு குர்ஆன் கைட் பண்ணும் என்று மிச்ச அழகாக இந்த வசனங்கள் அப்படியே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் மேலதிகமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். எவற்றையெல்லாம் நாங்கள் பேசினோம் அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு வல்லோன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹு கைரன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Watarappala Al Jamiatul Fakira Juma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiatul Fakira Juma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiatul Fakira Juma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Faizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.